ஸ்டாண்டிங் பாயிண்ட் தான். அவர் இல்லைன்னா லீகே கிடையாது. कह रही है मैंने शोर कभी सुना नहीं, पर जब माही को खेलते देखा है मैंने शोर महसूस किया. Today what we are going to discuss is we are going to discuss about the greatest book ever, especially for the trading. We are going to give the example from the IPL, especially with the CSK team and the Dhoni's captainship. But we are not going to talk about the matches alone. We are going to talk about the strategy, what they used and how that will be applicable for the trading. Yes, we are going to talk about the book Trading in the Zone, written by Mark Douglas. Mark Douglas, one of the greatest investor, and நீங்க வந்து பல வீடியோஸ் வந்து அவரோட வீடியோஸ் வந்து இன்டர்நெட்ல பார்க்கலாம். He written other books also, The Discipline Trader இன்னொரு புக் எழுதிருக்காரு. We used to read that also, and we are going to merge both the things, IPL history as well as this Trading in the Zone book. So definitely it is going to be the fun packed, same time something that you are going to learn about the trading psychology. In the Trading in the Zone வந்து நமக்கு என்ன சொல்ல போகுதுன்னா, discipline, consistency, longevity, and same time you need to understand what is the probability, how we need to do the technical analysis, how we need to do the fundamental analysis, what is the equilibrium. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த புக்ல பேசியிருக்காரு. We are not going to give the exact அப்படியே இதுல இருந்து எடுத்து நம்ம கொடுக்க போறதில்ல. We understand the core concept. நம்ம அதை வந்து வெளியே கொண்டு வரும்போது நமக்கு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு புரியும் போது எப்படி நம்ம சொல்லணுமோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். எஸ்பெஷலி டூரிங் திஸ் IPL season, this will be helpful for to correlate the things with the current market trend. Okay ma, so without wasting your time, let's begin the video guys. First point, மார்க்கெட்ல என்னதான் அன்சர்டனிட்டி இருந்தாலும் நாம வந்து சில்லா இருக்கணும். அப்பதான் ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து கவனமா இருக்க முடியும். அவசரப்பட்டு நாம வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணோம்னா அதே கண்டிப்பாக லாஸ்ட்டாக தான் கொண்டு போய்விடும். ஸோ இதை வந்து நம்ம ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் IPL மேட்ச் 2018, ஓகேங்களா, CSK vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இதில் வந்து வாட்சன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2018 அந்த மேட்ச்சில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10 பால்ஸ், ஓகேவா, ஃபஸ்ட்டு 10 பால்ஸ்க்கு அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 0 ரன்னு தான், கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆன பேட்டிங் இருக்கு, வேறு லெவல் பேட்டிங். அந்த பேட்டிங் மூலிமா வந்து 117 ரன்ஸ் அடித்தார் வித்தின் 57 பால்ஸ். அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பால்ஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 47 பால்ஸில் 117 ரன் அடித்தார், விச் இஸ் எக்ஸப்ஷனல். ஸோ இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து நீங்கள் கோரிலேட் பண்ணுங்கள். என்னதான் நமக்கு அன்சர்டனிட்டியாக இருந்தாலும், அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும், அவர் வந்து அந்த பேட்டிங் ஆர்டரில் கரெக்டாக இல்லைனாலுமே அவர் என்ன பண்ணார், அவரோட ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணார். அது மூலிமா அவரால் ரிகவர் பண்ண முடியும். இந்த பால்ஸ் ஃபஸ்ட்டு 10 பால்ஸ் வேஸ்ட் பண்ணது ரிகவர் பண்ண முடியும்னு அவர் கரெக்டாக பிளான் பண்ணி விளையாடினார். சேம் டைம் வந்து ஆப்போசிட்டில் இருந்த ராயலுமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகாமல் ஸ்ட்ரைக்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக விளையாடிட்டு இருந்தார். ஸோ இது மூலிமா என்ன பண்ணார், அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். யார், வாட்சனுக்கு டைம் கிடைச்சதால அவர் வந்து வீக் பவுலர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவர் வந்து புவனேஷ்குமார், அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா புவனேஷ்குமார் அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே, அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே புவனேஷ்குமார் எக்ஸப்ஷனாக போட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி குட் பவுலர்ஸை கொஞ்ச நேரத்துக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாடரேட் அண்ட் லோ ரிஸ்க் பவுலர் சந்தீப் சர்மா இருந்தார், சார்லஸ் பிராத்வே ஐ திங்க், ஆமாம், அவங்களா இருந்தாங்க. அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரன் அடிக்க ஆரம்பித்தார். அண்ட் அது மூலிமா என்னாச்சுன்னா ஒரு எக்ஸப்ஷனான இன்னிங்ஸ் அவர் கொடுக்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 57 பாலில் 117 ரன் அடித்து அந்த மேட்சுமே நம்மளால் வின் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா, அவர் அந்த அன்சர்டனிட்டி, ஓகே நமக்கு 10 பால் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேனிக் ஆகாமல் ரஷ் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து காமாக இருந்து அந்த டிசிஷன் எடுத்து அவர் ஸ்லோ பேஸாக ஸ்டார்ட் பண்ணாலுமே நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி வாட்சன் வந்து சூப்பராக அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு, விச் இஸ் ரிமார்க்கபிள். ஓகேவா, ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரேடிங் கூட நம்ம கம்பைன் பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, இந்த அன்சர்டனிட்டி எப்போவுமே இருக்கும், நாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் we need to be calm and composed to understand what is happening. ஓகேவா, நம்மளே நிதானமாக இல்லைன்னா நம்ம அங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க மாட்டோம். ஸோ to avoid that kind of uncertainty decision making, please ensure you are very much confident before taking the trades. ஓகேங்களா, ஃபியர் அண்ட் கிரீட் இது ரெண்டுமே ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப 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 ஆபத்தான விஷயம். ஓகேவா, ஃபியர்ஃபுல்லாக இருந்தால் ட்ரேட்ஸை எடுக்க மாட்டோம், கிரீடியாக இருந்தால் ஓவராக ட்ரேட்ஸ் எடுப்போம். இதுக்கு ஒரு IPL எக்ஸாம்பிள் அகைன் நான் சொல்கிறேன். 2016 IPL RCB vs CSK புலிக்கு
கோலி வந்து எக்ஸ்ட்ரா கவர் அண்ட் ஃபிளிக்ஸ்லாம் பண்ணுறதுல வேற லெவலில் வந்து ரிஸ்கி ஷாட் அடிக்க வைக்கிறதுக்காக கவர் டிரைவில் வந்து ஃபீல்டர்ஸை போட்டு எக்ஸ்ட்ரா கவரில் வந்து ஆளை போட்டு நல்லா வந்து மேக்கப் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான போலிங் ஈவெண்ட்டை வச்சு நல்லா கொண்டு போனார். அதனால அக்ரெசிவாக ஆட வேண்டிய சுச்சுவேஷன். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து கோலி கொஞ்சம் ஃபியர் இன் த சென்ஸ் அவர் அடிச்சே ஆகணும், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவர் அடிக்க பார்த்து அவரால் அடிக்க முடியல, மிஸ் டைம் பண்ணாது. தட் இஸ் வி கால் ஃபோமோ 3D. ஓகே, மிஸ் டைம் பண்ணி நிறைய பால்ஸை மிஸ் பண்ணி அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ இது மூலிமா சிஎஸ்கே என்ன பண்ணுச்சு? சிஎஸ்கே ஓன் த மேட்ச் பிகாஸ் எக்ஸிக்யூட்டிங் த டிசிப்ளின்டு பிளான். அவரோட கிரீடை வந்து எடுத்து அவரை வந்து அடிக்க வச்சு அவுட் ஆக்க வச்சாங்க. ஸோ இதுதான் நம்ம ட்ரேடிங்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். We need to avoid fear and greed. ஓகேங்களா? ஸோ hope this example will easily convey to you. எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ வெதர் இட்ஸ் அ ட்ரேடிங் ஆர் ரியல் லைஃப் ஆர் ஜாப் ஆர் வாட் எவர் த திங்ஸ் யூ ஆர் டேக்கிங், எஸ்பெஷலி அந்த ஐபிஎல் மேட்சஸ் ஆர் எஸ்பெஷலி கிரிக்கெட் மேட்சஸ், we need to reduce our expectation, limit our expectation. ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். லைக் ஆல்மோஸ்ட் எல்லா சீசனுமே வந்து ஃபைனல் வரைக்கும் போகிற டீம். ஓகேவா? பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிற டீம். யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவ இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டவுனுங்க தான். அப்படி இருக்கிற டீம் மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. 2020 கோவிட்ல வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருந்தது டீம். ஆல்மோஸ்ட் சீனியர் பிளேயர்ஸ் அண்ட் நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே வந்து அந்த பபுள்ஸ்குள்ளே மாட்டிட்டு இருந்தாங்க. தே கேனாட் கம் அவுட். அவங்க வந்து தோத்துட்டே இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சீசன் ஃபார் சிஎஸ்கே. வீழும் சூரியனே. End up in the 7th place. Oh, Tala for a reason. வந்து சூப்பரான டீம். எல்லா சீசன்லையுமே வந்து பயங்கர டாமினன்ஸாக இருந்த டீம். எல்லாருமே சூப்பராக விளையாடுவாங்க. அப்படி இருந்தாலுமே த சிச்சுவேஷன் மேட்டர்ஸ். அந்த சிச்சுவேஷன் வந்து அவங்க ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் த கோவிட் அண்ட் தி அன்ஃபிட்னஸ் ஆஃப் த டீம்ஸ் அண்ட் நியூ பிளேயர்ஸ். ஸோ அவங்களால வந்து கரெக்டாக கோப்பப் பண்ண முடியாமல் they end up with losing and they end up with the 7th place in the IPL table. So always high. அதுதான் புரிஞ்சுக்கிங்க. அப்ளை திஸ் இந்த ட்ரேடிங். ஓகேங்களா? உங்களுக்கு 1:2 வருதா? ஓகே, டேக் அண்ட் கோ. டோன்ட் திங்க் தட் ஓகே இந்த ஜோன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஸ்கோர் இருக்குது, இந்த ஜோனுக்கு நல்ல பவர்ஃபுல் இருக்குது, நல்ல வந்து க்ளோசிங் இருக்குது, லெட்ஸ் கோ ஃபார் பிக்கர் டர்ன் ஓவர், பிக்கர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா நோ, தட் வில் நாட் ஹேப்பன் ஆல் த டைம். இட் வில் எண்ட் அப் இன் த லாஸ். ஸோ அதே மாதிரி தான் சிஎஸ்கேவும் அந்த சீசனில் வந்து ஒஸ்ட்டாக முடிச்சாங்க. பட் அவங்களால அடுத்த வருஷம் 2021 சூப்பராக பவர்ஃபுல்லாக கம்பேக் கொடுத்தாங்க. தட் இஸ் ஹவ் வி ஷுட் ஆல்சோ கம் ஃப்ரம் யுவர் லாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. வி நீட் டு பி ஆன் ட்ராக். நாட் லைக் சிங்கிள் ட்ரேட் ஷுட் பி மேக் யூ ரிச், சிங்கிள் ட்ரேட் மேக் யூ லைக் வாஷ் அவுட் யுவர் ட்ரேட். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக். ஜோன். இந்த ஜோனுங்க மார்க் டக்ளஸ் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஜோனில் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இதைத்தான் வந்து நாமளுமே சொல்கிறோம், ஷட் அப் அண்ட் வெயிட் ஃபார் யுவர் ஜோன் அப்படின்னு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஜோனில் நம்ம இருந்தாலே எது எப்போ வரணுமோ அது தன்னால் வந்து செய்யணும். 2007 வந்து டிராவிட் வந்து அவரோட கேப்டன்ஷிப்பில் வந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சச்சின் கிட்ட கேட்குறாங்க, சச்சினால் அது இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆக்சிடென்டலாக உள்ளே வராரு நம்மளோட MS தோனி ஆஸ் எ கேப்டன். Government has met the BCCI chief Sharad Pawar yesterday in Delhi and has reportedly told him that he is not interested in continuing as captain of the Indian cricket side. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. நம்மளோட MS தோனி ஆஸ் எ கேப்டன். அவர் மேலே கிரிட்டிசைசம் இருந்தது. ஐயோ சின்ன பையனாக இருக்காரு, பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பட் இதெல்லாம் முறியடிச்சு 2011 மேட்ச், ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் மேட்ச். அந்த மேட்ச் 2011 வேர்ல்டு கப்ல சொல்கிறேன். ஸோ ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, பயங்கரமாக சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த டிசிஷன் வந்து எடுக்கிறாரு, அந்த விக்கெட்டில் இறங்கி ஆடுறாரு MS தோனி. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். யுவராஜ் சிங் அவரோட அப்பா வந்து பயங்கரமாக அவரை வந்து
இது பண்ணாரு, செல்ஃபிஷா இருக்காரு அப்படின்னு. அது மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ், நிறைய வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டா நிறைய விஷயங்கள் நடக்கும். எல்லாமே இருந்தாலும் உங்களோட ஜோன் எது, அதாவது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஏரியா, உங்களோட பெஸ்ட் ஏரியா எதுன்னு தெரியும். அன்னைக்கு அதை டிசைட் பண்ணனால தான் யுவராஜ் சிங் அனுப்பாம, ஏன்னா யுவராஜ் சிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாரு, எஸ்பெஷலி வித் முத்தியா முரளிதரன். அதை அவாய்ட் பண்றதுக்காக ஹீ கேம் அண்ட் ஹீ பேட்டல் அந்த ஜோன். ஹி அண்டர்ஸ்டாண்ட் யுவராஜ் சிங்கோட பெஸ்ட் ஜோன் என்னன்னு தெரியும், இவரோட பெஸ்ட் ஜோன் என்னன்னு தெரியும்ன்றதால தான் அன்னைக்கு அவர் வந்து ஸ்டாண்டர்டா நின்று அந்த மேட்சை ஜெயிக்க வச்சு கொடுத்தாரு. பிகாஸ் அந்த மாதிரி தான் நம்மளுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து இதை பண்ணிட்டேன், ஜஸ்ட் லைக் தட் அது பண்ணிட்டேன் இல்லாம டிசிப்ளினா பிளானை போட்டு கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணோம்னா யூ ஆல்சோ ஏபிள் டு எண்ட் அப் இன் தி சக்சஸ். ஸோ அந்த மேட்ச் as you know that 28 வருஷத்துக்கு அப்புறம் we won the 50 over வேர்ல்டு கப் மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்மளால 50 over வந்து வேர்ல்டு கப் எடுக்க முடியல. ஹோப் தட் வில் பி ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் இஃப் வி ஆர் கன்சிஸ்டன்ட்லி டூயிங். ஓகேங்களா? கான்ஃபிடென்ட் அண்ட் ட்ரஸ்ட் இன் யோர் சிஸ்டம். ஸோ கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் இன் யோர் சிஸ்டம்ங்கிறது உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஈவெண்ட்ல வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது அவரை கலாய்க்கிற இடத்துல அவரு ரெஸ்பான்ஸ் பண்றாரு, அது வேற லெவல் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஜெட் ஃபியூஷன் 22. எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கேன். தேங்க்ஸ். என்னன்னா இந்த கேவலமா இருக்கேன்றது வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேங்க. சோ எனக்கு இது புதுசே இல்லை. எது புதுசுன்னா நான் இங்க நிக்கிறது தான் புதுசு. Let's come back to the IPL example. 2018 IPL அம்பத்தி ராயுடுவும் வாட்சன் அகைன் அவங்க வந்து இறங்கி மேட்சை விளையாடுறாங்க. ஸோ பேக்கிங் ஆஃப் அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, பயங்கரமா வந்து ஒரு அங்கிள்ஸ் டீம், டேடிஸ் டீம் அப்படின்னு பயங்கரமா கலாய்க்கிறாங்க. किसी ने बोल दिया था ये तो बूढ़ों की आर्मी है. अच्छा ऐसा बोले? बूढ़े निकले तलवारें लेके तो टॉप 1 से लेके 6 तक बल्लेबाजों सब ने 500 से ऊपर रन बनाया था. डेड आर्मी बोली थी किसी ने कि बच्चों के साथ गए थे हम. मेरी बेटी थी, मजूबा की बेटी, धोनी भाई की बेटी, फैफ की बेटी. डेड आर्मी. தோனி கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளவு சீக்கிரம் டீமை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டார். அந்த வருஷமும் அதே கான்ஃபிடென்ட், கிளியர் மைண்ட் செட்டோட அதே வாட்சனை வந்து ஓப்பனரா இறங்குறாரு. அவர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி வேற லெவல்ல வந்து பவர் பிளேல செம்மையா விளையாடி கொடுத்தாரு. வருஷம் பேசுறாங்க. ஸோ இது வந்து அகைன் சொல்றது, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிலீவ் இன் யுவர் ப்ராசஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை பிலீவ் பண்ணுங்க. டெஃபினெட்லி get the benefit and victory. அந்த மேட்ச்மே அப்படிதாச்சு. 2018 வந்து நான் வந்து ஐபிஎல் அடிச்சோம், ட்ரஸ்ட் பண்ணதால தான். ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ லெட்ஸே நம்ம வந்து ஒரு இன்ஸ்டா பேஜையோ இல்லை வந்து ஒரு டெலிகிராம் குரூப்பையோ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அங்கே டிப்ஸ் அண்ட் கால்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே வந்து நம்ம அவங்கள வந்து நம்பி நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம், லாஸ் ஆயிடுச்சுன்னா we need to understand whether that trade has been taken by them or you. அவங்க ரெக்கமெண்டேஷன் தான் சொன்னாங்க. இட்ஸ் யோர் டெசிஷன், யூ ஆர் டேக்கன். ஓகேவா? ஸோ டு டேக் the responsibility, you need to understand the reality. Okay, especially during the loss we used to blame others. Okay, so especially 2019 IPL final ஒரு லாஸ்ட் ஒரு ரன் வந்து நம்ம வித்தியாசத்துல நம்ம தோத்தோம். அந்த மேட்ச் வந்து ஹோப் யூ ரிமெம்பர், வாட்சனுக்கு வந்து காலில் நீல வந்து அடிபட்டு இருந்தது. அந்த ரத்த காயத்தோடய விளையாடிட்டு இருந்தாரு. ஆல்மோஸ்ட் இட் வென்ட் அப் டு தி லைக் லாஸ்ட் ஓவர்ல ஒரு 9 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த 9 ரன்ஸ் அடிக்கிறப்போ நம்மளோட லசித் மலிங்கா தான் வந்து ஓவர் போட்டாரு. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அந்த உடஞ்ச காலோட வாட்சன் வந்து 2வது ரன் போடுறதுக்காக ட்ரை பண்ணாரு. பட் அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. அண்ட் தோனியுமே அந்த மேட்ச்ல இயர்லியா கேட்ச் கொடுத்துட்டு ஐ திங்க் 2-3 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைட் பண்ணியுமே அந்த இடத்துல அவங்களால ஒரு ப்ராஃபிட் சைட்ல எண்ட் அப் பண்ண முடியல. பிகாஸ் தட் கேன் பி ஹேப்பன் டு எவ்ரி ஒன். ஏன்னா ஆப்போசிட்ல போடுற போலரை வந்து சாதாரண போலர் இல்லை. He also tried his best and CSK also tried his best, their best, but they are not able to complete with the positive result. அவங்க வந்து ஒரு ரன்ல எம்ஐ கிட்ட தோத்தாங்க. அந்த வருஷம் வந்து எம்ஐ தான்
ஃபைனல் வந்து கப் அடித்தாங்க. ஸோ இது மூலிமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்மளோட ட்ரேடிங்கில் நம்ம எப்படி இதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அதை அப்ளை பண்ணி நாம் எப்படி வந்து நம்மளோட அதாவது கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணணுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Part 2 will be continued.